வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலம் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதாவது கந்த சஷ்டி கவசம் எல்லார் வீட்லேயும் நம்ம பாடிட்டுருப்போம். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசங்கிறது நம்மளோட ஒன்றி இருக்கிற ஒரு கவசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே காலையிலையும் மாலையிலும் இந்த மாதிரி கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அது கேட்டு 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 அது நல்லாவே மனப்பாடமே ஆகிருக்கும். அந்த லிரிக்ஸ் கேட்டாலே நம்ம பாட ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு கந்த சஷ்டி கவசம் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாகவே இருக்குது. இப்போ பண்ணிங்கன்னா அந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறப்போ அதில் ஒரு லைன் வரும். ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படின்னு வரும். கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் அப்படின்னு அதில் ஒரு லைன் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம 36 தடவை கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே இருக்க சூட்சமம் புரியும், அஷ்டமா சித்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அவசர காலத்தில் இந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா 36 தடவை ஒருத்தவங்க உட்காந்து அதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சூழ்நிலைகள் நம்மளுக்கு அமையாது இல்லையா? ஆஃபீஸ் போகணும், பசங்களை கிளப்பணும், வீட்டு வேலைகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ 36 தடவை நம்மளால் பாராயணம் பண்ண முடியாது. சில பேர் பார்த்திங்கன்னா 36 தடவையும் பாராயணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது அவங்கள பற்றி நான் சொல்லலை. சில பேருக்கு அந்த சந்தர்ப்பம் முருகர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பல பேருக்கு அது கிடைக்கிறதில்ல. அதனால் அவங்களுக்கும் ஒரு சூட்சமமாக முருகர் நம்மளுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது இந்த அவசர காலத்தில் இந்த கலியுகத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட வேலைகளை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 36 தடவை எப்படிப்பா ஓதுறது அப்படின்னு முருகர்கிட்ட ஒரு முருக பக்தை அவங்க கேட்டிருக்காங்க. முருகர்கிட்ட டெய்லி வழிபடுறப்போ இந்த மாதிரி அவங்க கேட்டுகிட்டே இருந்தப்போ அவங்களோட தியானத்துலேயோ அவங்களோட கனவுலேயோ முருகர் இந்த மாதிரி இதை 10 நிமிஷத்தில் நீங்கள் படிச்சிடலாம், அதை 36 தடவை படித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முருகர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த பாடல் வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முருகருக்கு நம்மிடம் பிடிக்காத குணங்கள் என்ன அப்படிங்கிறத அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகரை நம்ம எப்படி சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். 36 தடவை கந்த சஷ்டி கவசத்தை 10 நிமிஷத்தில் படிக்க முடியுமா? அது எப்படி நம்மளால் முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 6 கந்த சஷ்டி கவசம் இருக்குது அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 6 படைக்கும், அதாவது ஒவ்வொரு படைக்குமே சஷ்டி கவசம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பாராயணம் பண்ணிட்டு வர்ற சஷ்டி திருச்செந்தூர் சஷ்டி இப்போ இருக்கிற அந்த லைன் தான் சொல்ல போகிறேன். அதில் ஒரு லைன் வரும். சரவண பவனா சடுதியில் வருக ரவண பவச ரரரரரர ரிவண பவச ரிரிரிரிரிரி வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிரநிர வசர வனப வருக வருக. இந்த 6 வரிகளை நம்ம ரிப்பீட்டடாக 6 டைம்ஸ் படித்தோன்னா கந்த சஷ்டி கவசத்தையே 36 தடவை படித்ததுக்கு ஈக்குவல் ஆகும். அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முருகர் அந்த முருக பக்தைக்கு உணர்த்திருக்காரு. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே அவங்க அந்த சூட்சமத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளும் பார்த்திங்கன்னா அதை தினமும் 6 முறை சொல்லி நம்ம 36 தடவை ஒவ்வொரு லைனையும் 6 முறை சொன்னோன்னா 36 தடவை வருது இல்லையா? இந்த மாதிரி சொல்லி அந்த பலனை பெறணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில்
இதோட மந்திரம், அதாவது ஒவ்வொரு பாடல்களையும் முருக பாடல்களில் சஷ்டி கவசமாக இருக்கட்டும், ஸ்கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், எதுனாலுமே அதில் ஒரு மந்திரம் இருக்கும். மூல மந்திரம் வந்து அதில் வந்து பொதிஞ்சிருக்கும். நம்ம படிக்க படிக்க தான் நம்மளுக்கு வந்து அந்த அர்த்தம் புரியும், அந்த மந்திரத்துக்கான பலனும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி தான் இந்த பாடல்களில் வந்து இந்த ரர ரிரி இதெல்லாமே வந்து ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் மாதிரி நம்ம சொல்ல நம்மளோட இன்னர் ஆர்கான்ஸில் எந்த பிரச்சனை இருந்தாலும், அதாவது இன்னர் ஆர்கான்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த 7 சக்கரங்களுமே கிளென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதெல்லாம் நம்ம வாய் விட்டு படிக்கணும். வாய் விட்டு நல்லா வந்து ஒவ்வொரு லைனையும் உச்சரித்து அழகாக பாடுறப்போ நம்மளோட எல்லா சக்கரஸும் கிளென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா ஸ்பிரிச்சுவலில் நம்மளோட க்ரோத் வந்து அதிகமாகும். நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் புரிய வரும். அதை தான் வந்து அப்படி சொல்கிறது. அதுக்காக தான் இந்த பாடல்கள்லாம் பாடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சரவண பவ அப்படிங்கிறது முருகனோட மூல மந்திரம் அப்படின்னு சொல்லணும். இதை சொன்னால் நம்மளுக்கு அவ்வளோ வந்து பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதவே வந்து நம்ம 6 முறை வந்து மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது சரவண பவ, ரவண பவச, வனபவ சர, நபவ சரவ, பவசரவண, வசர வனப, இந்த மாதிரி 6 முறை ஒவ்வொரு எழுத்தும் முன்னாடி வந்து அந்த சரவண பவ மந்திரமே 6 முறை நம்ம உச்சரிக்கணும். இதில் ஒவ்வொரு மூல மந்திரத்துக்குமே ஒரு பலன்கள் இருக்குது. இப்போ சரவண பவ அப்படின்னு மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து சர்வமுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வமும் நம்மளோட வசமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து ரவண பவச, அதை வந்து அந்த மூல மந்திரத்தை, முருகனோட மூல மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கையில் இந்த மெட்டீரியல் லைஃப்பில், ஃபிசிக்கல் லைஃப்பில் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே நம்மளை வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே வந்து அடுத்து வர வனபவசர, அந்த முருகனோட மூல மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருந்தோன்னா நமக்கு தெரிந்த எதிரிகள், தெரியாத எதிரிகள், அப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு எதிரிகளுமே இல்லாமல் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து நபவ சரவ இந்த மூல மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு உடம்புல எந்த நோய் இருந்தாலும் அந்த நோய் வந்து குணமாகும். அதாவது இந்த ஒரு மந்திரம் மட்டுமே போதும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஒரு வார்த்தை தானே அப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளோட நோய் எல்லாமே குணமாகும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முருகர் மந்திரம். பவசரவண, பவசரவண, பவசரவண இந்த மூல மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு முருகர் வந்து ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். முருகர்னாலே ஒரு ஞான கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர்கிட்ட எது வேண்டுமோ இல்லையோ ஞானத்தை நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். உங்களோட அருள் வேணும், உங்களோட ஞானம் வேணும் அப்படிங்கிறத அவரை பார்க்கும்போது, ஒரு கோவிலுக்கு போகும்போதும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம். அவர்கிட்ட வந்து ஞானத்தை வந்து நம்ம கேட்கணுமா, கேட்டால் அவர் வந்து நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. அதன் மூலயமா நம்ம வந்து யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த ஞானத்துக்கு அப்புறம் வந்து என்னது வசர வனப, அப்போது இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு எல்லாமும் கொடுக்குறாரு. நம்ம லைஃபுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு. நம்மளோட நோயை குணப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஞானத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முக்தியும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த 6 மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், நம்மளோட லைஃப் வந்து எவ்வளவோ சேஞ்சஸ் நடக்கும். நல்ல வந்து ஒரு மாற்றத்தை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு பிடிக்காத குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது முருகர் வந்து மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறவங்க, அந்த பொறாமை குணம் இருக்கிறது இல்லையா, அது வந்து முருகருக்கு பிடிக்காது. அது மாதிரி புறம் பேசக்கூடாது, மற்றவங்கள பற்றி புறணி பேசக்கூடாது. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு உயிர், அவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு. கடவுள் வந்து கடவுள்லேருந்து வந்த துளிகள் தான் நாம். அப்போது நம்மளுக்குள்ளேயும் இந்த கடவுள் தன்மை இருக்குது. அப்போது சக உயிர்களையும் நம்ம வந்து நம்மளோட உயிர் மாதிரி பார்க்கணும். அவங்களுக்குள்ள கடவுள் இருக்குது அப்படிங்கிற அந்த மரியாதை கொடுத்து நம்ம ஒவ்வொரு உயிரையும் நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்மளோட இருக்கிறவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட வளர்ச்சியை பார்த்து நம்ம வந்து பொறாமப்படக்கூடாது. அது மாதிரி பொறாமை, போட்டி இது எதுவுமே வந்து இருக்கக்கூடாது.
அந்த குணங்கள்லாம் வந்து முருகருக்கு பிடிக்காத குணங்கள். இதெல்லாம் இருந்தோன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஆன்மீக வாழ்க்கையில் உங்களோட வளர்ச்சி வந்து தடைப்பட்டுரும். அப்போது நீங்கள் வந்து இந்த குணங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குறைச்சிட்டே வரணும். சில விஷயங்களில் நம்ம வந்து கோபப்படுற மாதிரி இருந்தால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஓகே, அவங்க நல்லா இருக்காங்களா, சூப்பர், அவங்க நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணங்களை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்டே வரணும். யாரையும் திட்டக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முருகருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிகளுக்கு தடையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போயிட்டுருப்போம். முருகரை கும்பிட்ட பிறகு எதுக்கோ வந்து நம்ம முருகரை வந்து வழிபட ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நம்மளோட லைஃப் வந்து வேறு மாதிரி, முருகர் வந்து வேறு மாதிரி வந்து நம்மளை மாற்றிருப்பார். அப்போது நம்ம வந்து அதுக்கு தகுந்தமான வழிகளில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். அப்போ அந்த குணங்கள்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கணும். சில குணங்களில் அடியோடு வந்து நம்ம மாற்றிக்கணும். நம்மளை வந்து நம்மளே வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்போனா தான் வந்து நம்ம அடுத்த நிலைக்கு வந்து நம்ம போக முடியும். முருகரை வந்து நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டாலே முருகரே நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை வந்து கொண்டு போயிடுவார். அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தேகமும் வேணாம். இதுக்கு வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து நம்ம முருகரை நம்பணும். முருகர்கிட்ட சரணாகதி அடையணும். நம்ம லைஃபே வந்து அவர்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு டவுட்டும் வந்து இருக்கக்கூடாது. என்னோடய லைஃப்பை வந்து உன்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டேன், நான் உன்னோட சரண்டர் ஆகிட்டேன், உன்னோட காலில் வந்து நான் பிடிச்சிட்டேன், இனிமேல் வந்து முருகா நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் நீ தான் நடத்துகிற, நீ தான் நடத்தி கொடுக்குற அப்படிங்கிறத நம்பிக்கையில் நான் இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம முழுசாக வந்து நம்பி நம்ம சரண்டர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் அதை சின்ன விஷயமா நடத்தி கொடுத்து, அதாவது ஒரு பெரிய ஒரு கர்மா நம்மளுக்கு இருக்குது, பெரிய விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னாலும் அதை ஒரு சின்ன விஷயமா மாற்றி முருகர் வந்து, ஆனால் அதை வந்து அனுபவிப்போம், அதனால் கம்மியாக அனுபவிப்போம். அதான் முருகரை வழிபட்டாலே அவர் சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்மளோட கர்ம வினைகள் தான் அவர் வந்து வழிபட ஆரம்பிச்சோன்னையும் நம்மளுக்கு வந்து அதை வந்து சின்ன சின்னதாக மாற்றி நம்மளை வந்து இங்கேயே கரெக்ட் பண்ணுறாரு. நம்மளுக்கு வந்து சின்ன பரீட்சைகள்லாம் வச்சு அதை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் பண்ணுவார். அதுக்கெல்லாம் நம்ம வந்து தயாராக இருக்கணும். அவர் அதுக்கான வழிகளை பின்பற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், முருகர்கிட்ட சரண்டர் அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். கந்த சஷ்டி கவசத்தில் படிச்சிங்கன்னா அதில் ஃபுல்லாக அவரோட சரண்டர் ஆகிட்டேன், நான் வந்து உன்னை வென்றேன், நீ தான் என்னை எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். கந்த சஷ்டி கவசத்தை பொருள் உணர்ந்து நம்ம வந்து அது எந்த ஒரு சிந்தையும் கலங்காமல் அப்படியே படித்து நான் சரண்டர் ஆகிட்டேன், சரணம் சரணம் சண்முகா சரணம் அப்படிங்கிறது உன்னை வந்து சரணடைஞ்சிட்டேன், நீ தான் இனிமேல் எல்லாமே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. அப்போ அந்த பாடலை பாடும்போது நம்ம அதை வந்து உள்ளே நினச்சி உருகி நம்ம படித்தோன்னா நம்ம வந்து முருகர்கிட்ட சரணடைஞ்சிடலாம். அது மாதிரி கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசமும் படிங்க. கந்தகுரு கவசமும் அதுலேயும் ஃபுல் சரண்டர் தான். முருகர்கிட்ட நம்ம எப்படி சரணடையணும் அப்படிங்கிறதா அந்த ஃபுல்லாகவே அந்த பாட்டில் இருக்கும். அதை ஃபுல்லாக பாடி நீங்கள் வந்து அனுபவமாக உணர்ந்து முருகன்கிட்ட சரணடைங்க. அதை வந்து முருகர் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடத்தி கொடுப்பாரு. பின்னாடி வந்து உங்களோட லைஃப் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இது மாதிரி முருகர் பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.